இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, எங்கள் நோய்களை குணமாக்குகின்றவரே, எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்றவரே, நீர் எங்களுக்கு நாள்தோறும் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காகவும் எங்களை காத்து வழிநடத்துகின்ற கிருபைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், படைப்பின் தொடக்கத்திலே கடவுள் எவ்வாறு படைப்பின் பொருட்களை படைத்துவிட்டு நல்லதென கண்டார் என்றும், முதல் 4 நாட்களில் இறைவன் எவ்வாறு உலகில் உள்ள பொருட்களையும் உயிரினங்களையும் படைத்தார் என்பதை பற்றி தெளிவாக கூறுகின்றது. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையுள்ளது, ஆண்டவருடைய ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று தெள்ளம் தெளிவாக முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆண்டவரின் வார்த்தையை நம்பி அதன்படி நாம் நடக்கும் பொழுது அற்புதங்களையும் அதிசயங்களையும் அனுபவிக்க முடியும். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசுநாதர் ஊர் ஊராக சென்று மக்களுக்கு நற்செய்தியை போதித்தார். பல இடங்களிலிருந்து அவரை பார்க்க மக்கள் ஓடோடி வந்தார்கள். இயேசுவை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர் என்று பார்க்கின்றோம். இதோ இயேசு நடந்து செல்லுகையிலே ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரமாவது தொடப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அனுமதி கேட்டவுடனே அவர்கள் தொட்டார்கள். தொட்டவர்கள் அனைவரும் நலமடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர். நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவார். உள்ளம் உடைந்தவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கின்றவர், நோயாளிகளுக்கு சுகத்தை கொடுக்கின்றவர், நம் தேவைகளை நிறைவேற்றுகின்றவர். எனவே நம்பிக்கையோடு அவரிடத்தில் ஜெபிப்போம். நாம் நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது அவர் நமக்கு அனைத்தையும் செய்வார். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.